வணக்கம் நண்பர்களே. நீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த காணொலியும் கூட. மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல குறிப்பா ஆபீஸ் அசிஸ்டன்ட், ஜோப்தார், ரூம் பாய், அப்புறம் வாட்ச்மேன் போன்ற பணிகளுக்கு ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 400க்கு மேற்பட்ட வேகன்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பாரத் எக்ஸாம் அகாடமி சார்பா ஸ்பெசிஃபிக்கா ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றாங்க. ஸ்டடி மெட்டீரியல் பாத்தீங்கன்னா மொத்தம் 4 புக்கு கொடுக்குறோம். என்னங்க இதுக்கு போய் 4 புக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ என்னென்ன அப்படிங்கிறது நம்ம இங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றோம். அதுக்கு முன்னாடி எக்ஸாம் பேட்டர்ன் என்ன வச்சிருக்காங்கன்னா, அவங்க தமிழுக்கு மட்டுமே 25 மதிப்பெண் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா இப்ப கடந்த கோர்ட் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா நம்ம 6 பேருக்கு தான் எல்லாரும் படிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்புல இருந்து கூட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம அந்த அடிப்படையில தமிழுக்கு பாத்தீங்கன்னா 3ல இருந்து 8 வரைக்குமே தமிழ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுத்துறோம். நீங்க மறுபடியும் இதை புக்கை போய் படிக்க தேவையில்லை. ஸோ 3ஆம் வகுப்புல இருந்து இப்போ நம்ம கொடுத்தனால மறுபடியும் இங்க 3, 4, 5 ஸ்கூல் புக் எல்லாம் தேட தேவையில்லை. அதுவே உங்களுக்கு தனி புக்காவே கொடுத்துருக்கோம். சரிங்களா? தமிழுக்கு பாத்தீங்கன்னா 3 to 4 தனி புக்காவே வந்துடும். அதே போல பாத்தீங்கன்னா ஜிகே பாட்டுக்கு பாத்தீங்கன்னா அவங்க சயின்ஸ்ல அதிகமா கேட்கறாங்க. அதுவுமே 3, 4, 5 சயின்ஸ்ல கேட்கறாங்க. ஸோ அந்த இதுவுமே நம்ம பக்காவா கொடுத்துடுறோம். ஸோ அந்த சயின்ஸ் புக்கு உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஒரு கொஸ்டின் எப்படி நீங்க பாருங்க. இந்த மாதிரி சயின்ஸுக்குமே உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா மெட்டீரியலா கொடுத்துடுறாங்க. ஓகேவா? சயின்ஸுக்கு உங்களுக்கு பக்காவான மெட்டீரியல் இருக்கும். ஸோ ஏன்னா சயின்ஸ்லயுமே அதிகமா பாத்தீங்கன்னா அந்த உணவு பராமரிப்பு, உணவு பாதுகாப்பு அப்படிங்கறது இருக்கிறதுனால சயின்ஸ்ல இருந்துமே உங்களுக்கு அதிகப்படியான எண்ணிக்கையில கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்துமே நம்ம இருக்கு, 5th ஸ்டாண்டர்டுமே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்குனால உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிளா கொஸ்டினை பாக்குறேன். ஸோ எந்த அளவு உங்களுக்கு எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா இந்த அடிப்படையில தான் கோர்ட்டுக்கு கேட்கறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தரத்துல கேட்கறாங்க. அப்ப சயின்ஸுமே உங்களுக்கு 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு புக்கா கொடுத்துடுறோம் ஒன்லைனரா எடுத்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோசியல். ஓகேவா? சோசியலுமே உங்களுக்கு பக்காவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் வகுப்புல இருந்துமே உங்களுக்கு கொடுத்துடுறோம். அதுவுமே உங்களுக்கு சாம்பிள் பேஜஸ் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? சோ இந்த மாதிரி அடிப்படையில தான் நீங்க கொஸ்டின் பார்த்தா தெரியும். தமிழ்நாட்டில் எத்தனை உயிர்கோளங்கள் காப்பகங்கள் உள்ளன, இது தேசிய பூங்கா எங்க இருக்கு, இதை பத்தி சரணாலயங்கள் பத்தி இது எல்லாமே நமக்கு 3, 4, 5 புக்ல கவர் ஆகுறதுனால உங்களுக்கு இந்த புக்கு படிச்சாலே நீங்க 65 கொஸ்டின் கேட்கணும். 65க்கு 65 நீங்க மார்க் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு 3 to 8ல ஃபுல்லாவே உங்களுக்கு கவர் ஆகி வந்துடும். நான் மறுபடியும் நீங்க ஸ்கூல் புக்கு தேட தேவையில்லை. அது போக பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸுமே நம்ம எடுத்து கொடுத்துறோம். கரண்ட் அஃபேர்ஸுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா கரண்ட் அஃபேர்ஸுமே நம்ம கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது போக பாத்தீங்கன்னா நம்ம 10 மாதிரி தேர்வு ஓஎம்ஆர் சீட் அடிப்படையில கொடுக்குறோம். சரிங்களா? 10 மாதிரி தேர்வு. இப்ப நிறைய பேர் நல்லாவே படிச்சிருந்தாலுமே அவங்க தவறு பண்றது இந்த ஓஎம்ஆர் சீட்ல தான். அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஓஎம்ஆர்லயுமே நீங்க தவறு பண்ணக்கூடாதுக்காக ரியல் ஓஎம்ஆரே கொண்டு அதுல 10 மாதிரி தேர்வு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த 10 மாதிரி தேர்வு பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எந்தவித சிரமம் பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த 10 மாதிரி தேர்வுமே ரியலா எப்படி எக்ஸாம் இருக்குமோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி தேர்வுக்குமே ஒரு ஓஎம்ஆர் சீட் கொடுத்துருவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். இது எல்லாம் சேர்த்து ஒரு என்டையர் பேக்கேஜா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இது போக இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம டெஸ்டாவும் ஆன்லைன் கிளாஸாவும் ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ல ப்ரொவைட் பண்றோம். ஸோ விருப்பப்பட்டவங்க பாத்தீங்கன்னா நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன் டைம் காஸ்ட் தான் வித் குரியர் சார்ஜோட உங்களுக்கு இருக்கிற என்டையர் பேக்கேஜே வந்துடும். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா 4 புக்கு பிளஸ் ஆன்லைன் கிளாஸ், ஆண்ட்ராய்டு ஆப் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 1800 rupees ஆகுதுங்க. சரிங்களா? ஸோ விருப்பம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல வாட்ஸ்அப் நம்பருக்கு சார்ஜ் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம அகாடமியோட சப்போர்ட் அன்டில் நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்குமே உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். 4 புக்கு வந்துடும். இந்த 4 புக்கு படிச்சாலே நீங்க அவங்க 65 கொஸ்டின் 65 மார்க் வச்சிருக்காங்க. 65க்கு 65 எடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி லெவல்ல தான் கட் ஆஃப் போய்கிட்டு இருக்கனால உங்களுக்கு எந்த அளவு டெடிகேட்டடா கொடுக்க முடியுமோ அந்த அளவு நம்ம
10 மாதிரி தேர்வு வச்சு கொடுக்கறதுனால இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸுமே நம்ம ஆண்ட்ராய்டு ஆப் மூலமா ப்ரொவைட் பண்றோம். அதே போல டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்றதுனால உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு வேணும், ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல வாட்ஸ்அப் சாட் பண்ணி நீங்க வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதே போல தகவலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.